தேனையும் பட்டையும் வாசனை திரவியங்களையும் அனுப்பிய தமிழன், மரியாதைக்குரிய தோழர்களே, இன்றைக்கு தமிழனையே கூலி தொழிலாளிகளாக அண்டை மாநிலத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். இதுதான் தமிழ் இனத்தின் நிலை. உழவு தொழிலா? எங்கள் தமிழர்கள் பசியில்லாத ஒரு உலகத்தை கனவு கண்டான். உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை எங்கள் தமிழ் மூதாட்டியினுடைய வாக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் ஐயன் குறிப்பிட்டான். பசி பிணியை அடித்து விரட்ட வேண்டும் இந்த உலகத்தில். எங்கள் தமிழர்களின் சமூக தொலைநோக்கு மட்டுமல்ல, அந்த உழவு தொழிலில் விஞ்ஞானத்தை பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாக எங்கள் தமிழன் புகுத்தினான். மண்ணை பதப்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு தளம்பு என்கிற எந்திரத்தை பயன்படுத்தியதாக புறநானூறு குறிப்பிடுகிறது. கரும்பு பிழி எந்திரத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் பயன்படுத்தியதாக 18 500 குறிப்பிடுகிறது. வெள்ளமென பாய்ந்து ஓடி வருகிற நீரை அணைகள் கட்டி அடக்கி ஆண்டான் தமிழன். நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினான். எங்கும் அமைக்கப்படாத தொழில்நுட்பத்தில் கல்லணையை கட்டினான். கரிகால் பெருவளத்தான் தோழர்களே, சிங்கள அடிமைகளை கொண்டு. ஆனால் இன்றைக்கு அணைகள் கட்டி ஆண்ட இனத்திற்கு தண்ணீர் கிடையாது. இங்கே தமிழன் உரிமைகளை பற்றி பேசக்கூடாது. பயங்கரவாதிகள் பிணை கைதிகளை பிடித்து வைத்திருப்பதைப் போல தமிழன் உரிமை குறித்து பேசினால் அங்குள்ள தமிழனின் வாழ்வுரிமை கேள்விக்குறியாக்கப்படுகிறது இந்திய தேசத்தில். அதையும் மீறி பேசினால் தேசியம் என்கிற வாள் வீசப்படுகிறது. இறையாண்மை என்கிற கைவிலங்கு இந்த இனத்தின் கரங்களிலே பூட்டப்படுகிறது. அதற்கு மேலும் உரிமை குறித்து பேசினால் அவனுக்கு தமிழ் தீவிரவாதி, பிரிவினைவாதி என்கிற முள் கிரீடம் சூட்டப்படுகிறது. எண்ணி பாருங்கள். நான் வரலாற்றை திரும்பி பார்த்து சொல்வேன். முதலாம் நரசிம்மன் காவிரியில் செயற்கை மலைகளை கட்டி காவிரி நீரை தடுக்க முற்பட்ட போது இரண்டாம் ராசராசன் படையெடுத்து சென்று தண்ணீரை தமிழகத்திற்கு மீட்டெடுத்து வந்தான். 17ஆம் நூற்றாண்டில் சிக்கதேவராயன் செயற்கை மலைகள் அணைகள் கட்ட முற்பட்ட போது ராணி மங்கம்மாளும் தஞ்சை ஆண்ட மராட்டிய படைகளும் மைசூரை நோக்கி படையெடுத்து சென்றனர். இது வரலாறு. ஆனால் இன்றைக்கு தமிழன் உறக்கத்தில் ஆழ்ந்தான். தன்னுடைய உரிமை ஆடைகளை எல்லாம் களவாட கொடுத்தான். ஆயிரம் ஆண்டுகளாக வண்டி இழுத்துக் கொண்டிருக்கிறதை கொம்புகளை மறந்த மாடுகள். அதனை போல தமிழன் தன்னுடைய உரிமை குறித்தோ புறநானூற்று வீர மான உணர்வுகள் குறித்தோ சிந்திக்காமல் இருந்து விடுவானோ என்கிற கவலையிலேயே இன்றைய தமிழனை நான் விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரணமாகி போன இந்த அவலங்களை எல்லாம் கண்டு ரணமாகி போன நம் நெஞ்சத்திற்கு இதமளிக்கக்கூடிய சோலையாக விளங்கக்கூடிய பழைய வரலாறுகளை பாருங்கள். பல்வேறு துறைகளிலே தமிழன் சிறந்து விளங்கினான். அது ஓவியமா, சிற்பமா, மருத்துவமா, வான ஆராய்ச்சியா, பாபிலோனியர்களுக்கே சவால் விடுத்தார்கள் தமிழர்கள். இன்றைக்கும் அந்த தொழில்நுட்பத்தினுடைய நீட்சி நான் இன்றைய தமிழனை பெருமிதத்தோடு பார்ப்பேன். இன்றைக்கும் அவன் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறான். கடல் கடந்தும் கண்டங்கள் கடந்தும் இன்றைக்கு தமிழன் நாசாவில் பணியாற்றுகிறான். வான ஆராய்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பத்திலே தலை சிறந்து விளங்குகிறான். அதையும் பதிவு செய்கிறேன். ஆனால் தோழர்களே, மொழியால், நாகரிகத்தால், பண்பாட்டால் தலை சிறந்து விளங்கிய இனம் இன்றைக்கு தத்தளித்து தடுமாறி கொண்டிருக்கிறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு எங்கே தமிழ், எதிலே தமிழ் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலப்பகுதி நாம் போராட்டத்தின் பயனாக மீட்டெடுத்தோம். இன்றைக்கு நம்முடைய நிலப்பரப்பின் மீதே உரிமை கோடாடுவதற்கு ஒரு கூட்டங்கள் தயாராக இருக்கிறது. நான் தமிழர்களுக்கு சொல்வேன், நீங்கள் இந்தியர்களாக கார்கிலுக்கு கிளர்ந்தெழுந்தீர்கள், தமிழர்களாக கச்சத்தீவிற்கும் போராட தயாராகுங்கள். இந்த இனம் காப்பாற்றப்பட வேண்டும். எதிர்காலத்தில் தோழர்களே, தமிழன் சாதி வழியாக, மத வழியாக, அரசியல் வழியாக பிரிந்து கிடக்கிறானே, தமிழ் இனமாக ஒன்று சேருங்கள். மனுநீதிப்படி வாழாது, வள்ளுவன் வகுத்து தந்த நீதிப்படி தமிழ் இனம் வாழட்டும். உலகில் எங்கு தமிழனுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் தமிழினமே ஒன்றாக கூடி நீ போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இறுதியாக ஒன்று தோழர்களே, எல்லோரும் காடுகளில் வாழ்ந்தபோது நாம் நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டோம். இன்றைக்கு அதே இனம்தான் காடுகளில் சுடும் வெயிலில், கடும் பனியில், வீசுகிற புயலில், கொட்டுகிற மழையில், பாம்பு கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
என் அருமை தோழர்களே, கையுண்டு காலுண்டு, கழுத்துண்டு தலையுண்டு, உடம்புண்டு உயிருண்டு, ஆனால் உணர்ச்சிகள் மட்டும் கிடையாது. அவன் யார் என்கிற கேள்விக்கு வரலாறு அவன்தான் தமிழன் என்று பதிவு செய்துவிடக் கூடாது. இனமான உணர்வுகள் காக்க ஒன்றுபடுங்கள் என கூறி விடைபெறுகிறேன்.